வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பனானா பேன் கேக். நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து பிளெயின் பேன் கேக் பண்ணுறதுக்கு மேலே பனானா வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோட ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். பனானா பேன்கேக் தேவையான பொருட்கள்: முட்டை 3 நம்பர், பனானா 2லேருந்து 3 நம்பர், பால் 250 ml, பவுடர் சுகர் 5 டேபிள் ஸ்பூன், மைதா 250 கிராம், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த பனானா பேன்கேக் பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை வந்து பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகரை அப்படியே டேரெக்டாக போட்டுனா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் மிக்சியில் இந்த சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலில் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னங்கன்னா, இந்த பாலும் சர்க்கரை கரெக்டாக மிக்ஸாக இருக்காது. நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலோட மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு 3 முட்டையை உடச்சி டேரெக்டாக இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ பால், சர்க்கரை, முட்டை இந்த 3 நல்லா பீட் பண்ணி முடிச்சிடணும். பீட் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வாழைப்பழம், அதாவது இந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸை சங்கை கூட போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த பால், முட்டை, சர்க்கரை, அதுக்கப்புறம் இந்த பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதுக்கு பிறகு ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாரோட அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது, அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதனால தான் தனியாக மைதாவோட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் இந்த மைதாவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இதே அனி அப்புறம் வேர்ஃபல் சிரப் இந்த மாதிரி சிரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுகர் குவான்டிட்டி போதும். இப்போ இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி பேட்டரை எடுத்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் வீட்டில் தோசை சுடுற மாதிரி பேட்டரை ஊற்ற வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலே பட்டர் போட்டு 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா பேன் கேக் ரெடி. இந்த பேன் கேக் வேகிறதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் டாப்பிங்ஸ் ஏகப்பட்ட டாப்பிங்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அனி நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேர்ஃபல் சிரப் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா விப்பிங் க்ரீம், சாக்லேட், எனி டாப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பிளெயின் ரெடி பண்ணியிருக்கல, இதுக்கப்புறம் பனானா டாப்பிங் வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே பேட்டரை ஒரு கரண்டி எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக இந்த வாழைப்பழத்தை அப்படி மேலே டாப்பிங்ஸ் மேலே போட போகிறோம். இந்த இடத்துல வேறு எதுனா யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், அப்புறம் சாக்லேட் சிரப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ ரெடி பண்ணி தரலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
இது தொடர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: பால் 250 ml, சர்க்கரை 50 கிராம், சின்னமன் பவுடர் 2 கிராம், முட்டை 1, பிரெட் தேவையான அளவு, பட்டர் 4 to 5 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு பால் 250 ml பாலுக்கு ஒரு முட்டை போட்டால் போதும். சில பேர் 2 முட்டை போடுவாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணாதீங்க. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் 2 முட்டை வேண்டாம். 250 ml பாலுக்கு ஒரு முட்டை போதும். இதுக்கு பிறகு சர்க்கரை, சின்னமன் பவுடர். இந்த சின்னமன் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபிக்கு சின்னமன் பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முட்டை அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஏதாவது டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டையோட அந்த வாசனை வரும். அந்த வாசனை வராமல் டாமினேட் பண்ணுறதுக்காக தான் சின்னமன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு சின்னமன் பவுடர் பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெனிலா எசன்ஸ் ட்ராப் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சின்னமன் பவுடர் போடாமல் இருந்தால். பீட் பண்ணி முடித்த பிறகு ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டு ட்ரையாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரையான ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால தான் ஃப்ரெஷ் ப்ரெட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது அந்த ப்ரெட்டை இதில் டிப் பண்ணியிருக்கேன். அதே டைமில் நீங்கள் ப்ரெட்டை இந்த பாலில் டிப் பண்ணும்போது ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டிப் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணால் சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இந்த பேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டர் டேரெக்டாக போட்டு டோஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. நீங்கள் பேன் சூடாக இருக்க டைமில் பட்டர் போட்டிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எடுத்த உடனே கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டை 2 சைட்லையும் போட்டு டோஸ்ட் பண்ணுறோம். டோஸ்ட் பண்ணும்போது 2 சைட்லையும் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இந்த டோஸ்ட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்லாம், அப்படிலாம் ஹனி, வேஃபல் சிரப் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ரெசிபி.